இந்த ஏரியால இருக்க ஆளுங்க எல்லாரும் அடிச்சு நொறுக்குங்கடா. என்ன பத்து வச்சிருக்காங்க சார்? ஆரம்பிச்சாங்க சார். இன்னைக்கு ரெண்டுங்க வார ஸ்டார்ட் ஆகி போச்சு சார். தரைக்கு கீழே இருந்து மழை பொத்து ஊத்துனால திருத்த முடியாது சார். ஒருத்தன் கூட உயிரோட திரும்ப கூடாது. அடிச்சு நொறுக்குங்கடா. வெள்ளஞ்சுலையும் வர வைக்கலாம். அவர்தான் பேரு சாரதி. சாரதினா தேர் ஓட்டுறவர்ல, தப்பு பண்றவங்கள இந்த ஊரை விட்டே ஓட்டுறவர். வெற்றி அத்தனை பேர் அடிச்சு கொல்லு. அதான் அந்த பாதி சட்டை திறந்து விட்டு பனியோட திறாம பாருங்க. ஆமா, அதன் பேரு தான் கைப்பில்ல. அந்த ஊதா பண்ணி போட்டுருக்கானே, அதன் பேரு தான் ஊமே. இந்த சேப்பு கட்ட போட சட்டை போட்டுக்கானே, ஆமா, அதன் பேர் பூச்சி முருகன். அது வெறும் 4 விரல் தான். கட்ட விரல் தெரியுமா உங்களுக்கு? இப்ப தெரியும் பாருங்க. நீங்க 4 பேரும் வெறும் பனிமலை தான். இப்ப வரப்போது பாருங்க எரிமலை. யாரு? அத பாருங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. மாட்டுதாவணி, புதூர், தல்லாக்குளம், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், மாப்பாளையம், கரிமேடு, நரிமேடு, கோச்சடை, கல்மண்டபம், பொன்னகரம், பழங்கானத்தாம், திருநகர், தேவர் நகர், திடீர் நகர், செல்லூர், தெற்கு வாசல், காலவாசல், அரசரடி, நெல்லுப்பேட்டை, வடக்கு மாசி, மீனாட்சிபுரம், பள்ளம், பறவை. இந்த ஏரியால ஒரு அடி கூட சீனிக்கு சொந்தமில்லைன்னு சொல்லுவேங்க. மீறினா இந்த ரெட் நெருப்பு சுடமாட்டேன். நான் பெருசா வாதாடி ஒன்னும் வெளியே கொண்டு வரல. அந்த ஜட்ஜ் நல்ல மனுஷன், உன்னை பார்த்து ஒன்னு ஜாமீன் கொடுத்துட்டாரு. யார் சொன்னாங்க? என் மேல கேஸ் போட்ட போலீஸே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதான் ஈஸி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. திரும்ப தப்பு பண்ணாம இரு. இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த அடித்தடி, பஞ்சாயத்து போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. செத்துருவாங்க. நல்லவங்க எல்லாம் செத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பெரிய அண்ணாவியா? அப்படித்தான். அத அவர் சொல்லல, நாங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி. யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, இதெல்லாம் சட்டப்படி குற்றம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நான் செய்யறது சரியா தப்பா? அதுக்கு இல்லப்பா. அது அது போதும். எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்ன நாராயணா? வா வா வா. வக்கீலுக்குமார் கண்ணே பற்றும் போல் இருக்கு. எல்லா திருஷ்டியும் போகணும். நாராயணா, நீங்களுமா? ஆமா, ஜெயில இருந்து வருதுங்க. சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டு போ. அப்பதான் உனக்கு புத்தி வரும். கோயிலுக்கு தானே? போயிட்டு வரேன். நல்லது பண்ற உங்களையும் விடுங்க வாத்தியார. உள்ள வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தான் யாரோட ஆசைக்கு குறுக்க நின்னது கிடையாது. பிள்ளைங்க எப்படி? பாவம் அனாதை பிள்ளைங்க. உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறே சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. ரெட்டண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களை போலீஸ் அடிச்சாங்களா? அடிச்சது யாரும் சொல்லுங்க. சாமிகிட்ட சொல்லி அடிக்க சொல்றேன். எங்களுக்கு யாரும் இல்ல சாமி. எங்களை விட்டு எங்கேயும் போயிடாத.
சார் இந்த புக்ல ரெட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி சார் சொல்றீங்க? ஜெயிலேருந்து நேராக அனாத ஆசிரமத்துக்கு போயிருக்கான். அங்கேருந்து ஒரு ரோஜாவோட வந்திருக்கான். அவனுடைய கனமான இதயத்தில் இப்போ காதல் ஒட்டிருச்சு. இனிமே அவன் கதையில் பூக்கள் தான் அதிகமாக இருக்கும். புலன் விசாரணை வந்திருக்கான். என்னவா? வாய்யா புலன் விசாரணை வா. ரெட்டு இந்த தெற்கு மாசி வீதியில சிம்ரான் ஒயின் ஷாப்பை 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கானே 7 மணிக்கு கடையை மூடு 7:30 மணிக்கு கடையை மூடுன்னு ஒரே தொந்தரவு பண்றான். நல்லது தானே சொல்லியிருக்காரு. ஆர்டர். நீங்களே அப்படி சொன்னா எப்படி? இப்பெல்லாம் ஒரு பாட்டில் விற்றா 60 காசு தான் கிடைக்கும். இப்பெல்லாம் சல்லி பசங்க குவார்ட்ரு வாங்கி 4 பேர் குடிக்கிறானுங்க. அதுலேயும் பாதி பேர் குடியை நிறுத்த போகிறதா காதுக்கு வந்த செய்தி. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த குடிகார பசங்களை டார்ச் லைட்டை அடித்து தான் தேடணும் போல இருக்கு. ஒரு 12 மணி வரைக்கும் கடையை திறந்திருந்தா அப்படியே மெல்ல எழுந்திரிச்சிருவேன். நீ எழுந்திரிச்சிருவ, ஆனா ஜனங்க நீங்க சொல்லுங்க. நான் 100 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், 60 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன், ஒரு பையனை IAS வரைக்கும் படிக்க வச்சிடுறேன். அப்போ 1 மணி கடை ஏழைங்க பயந்தா பயத்தோட, ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க பயந்தா போனமாகிற வரைக்கும் பயம் இருக்கும். ரெட் இருக்கான், பயப்படாத. ஏலே, போலீஸ் சரக்கு விற்கிறது, ரேட்டுக்கு அதிகமா விலை போட்டு விற்கிறது ரெட்டுக்கு பிடிக்காது. போ. அப்ப நான் வரேங்க. வாங்க. கரெக்டா சொன்ன ரெட்டு. வாங்க. வணக்கம். சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சார்தேன அங்க குர்ரா. இந்தாங்க. என்னல எண்ணி பாருங்க, குறைவா இருந்தா கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். நீங்கெல்லாம் இங்க வர வேணாம், இங்க அசிங்கம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்புங்க. நமக்கு வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே. இப்படி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி விட்டா. அண்ணா வா. என்ன? எங்க அப்பா தினம் யார் வீட்டுக்காவது போய் பாத்திரம் தேய்ச்சி 10 ரூபாய் கொண்டு வர சொல்றாரு. நான் படிக்கணுமா பாத்திரம் தேய்க்கணுமா? படிச்சு என்ன செய்ய போற? கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா தினம் 10 ரூபாய் யார் தருவா? நான் தரேன். கலெக்டர் ஆகி என்ன செய்ய போற? 33% இல்ல 50% கேட்பேன் பொம்பளைங்களுக்கு. பணத்தை சேர்த்து வைன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாலே போதும். என் காசு 4 பேங்க்ல இருக்க வேணும்னு 4 பேர் மனசுல நான் இருந்தா போதும். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் தம்பி யாருன்னு கேட்டா இந்த கைப்புள்ளதான் அப்படின்னு சொல்லிடுறியா? மயக்கா என்ன ஆளையே காணோம்? என்ன பார்க்க வரலாம்ல? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னை பார்க்க வருவாங்க. ஆமா,
எவன் தைக்கிறான் அவனுக்கு? அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். இங்க வரவங்க கள்ளு குடிக்க மட்டும் வரல, என்னையும் பார்க்கத்தான் வராங்க. ஒரு மரமா 9 மரமான்னு தெரியல. மிக்சிங் ராங். அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலைவியா? எங்க அப்பாக்கு 3 பொண்டாட்டி 11 பொம்பளை பிள்ளைங்க. எப்படியாவது காலத்தை ஓட்டணும்ல. சும்மா ஏதாவது பேசி என்ன அழ வைக்காத. அதான் எதையாவது பேசி நீ அழுகிறதா? அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. எல்லாரும் சிரிச்சாதான் அழகா இருப்பாங்க. ஆனா மாயக்கா அழுதா கூட அழகா தான் இருக்க. ஆசாட சிரிச்சுக்கிட்டே இரு. என்னடா ரெட்டே, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நீ சொன்னியே, யார் தெரியுமா அது? யாரு? அதான்ப்பா ரோசாப்பூ. ஆமா. ஏன் சுத்திக்கிட்டு? ஞாபகப்படுத்தி பாரு. சுண்டல் நாராயணனா? அவன் சுண்டல் விற்க வருவான் போவான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா பழங்காலத்தை தாண்டி இருக்கான்ல, அதனால அவன் குடும்பத்தை பத்தி தெரியாம போச்சு. ஆனா அவங்க குடியிருக்கிற காசி தெருவு தான். காசி தெருவுலையா? காசி தெருவில் அப்படி என்ன தெரியல சார். நாராயணா. ரெட்டே, என்ன ரெட்டே, எங்க இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனையா சொல்லு. நானும் கூட சேர்ந்து 4 சாத்து சாத்திக்கிறேன். அப்பளம் தைக்கிற கையை அடிச்சன ஆள் பாதி ஆயிடுவான்ல. யார் அவன்? உன் வீடா? கிண்டலா பண்ற? எனக்கு அது வீடு. நம்ம கும்மிடி எடுப்பிருக்கான்ல, அவன் இன்சார்ஜில் ஓடிட்டுருக்கு. வீட்டை சுற்றிலும் தொழில் நடக்குது. முதல்லலாம் மந்தமாக தான் இருந்தது, என்னமோ தெரியல இப்போ சூடு பிடிச்சி அனல் பறக்குது. இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? சீனி பொழைச்சி போகிறான்னு ஒதுக்கி விட்ட பார்த்தியா 2 ஏரியா, அதில் இது ஒன்று. சீனியும் கும்மிட்டி அடுப்பும் ஒன்றுக்குள்ள ஒன்று. நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல போய் அதனால் வீணாக பிரச்சனை இருக்குன்னு தான். பிரச்சனை? இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்லி அப்பா ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்கப்பா. இல்லைப்பா, 10 ரூபா தான் இருக்கு. இனிமேல் தான் நான் வியாபாரத்துக்கே போகணும். பேட்டுக்கு ஹேண்டில் மாற்றணும். எப்போ கேட்டாலும் இல்லை கிடையாது முடியாது, தரித்திரம் மாதிரி. ராதாகிருஷ்ணா, தரித்திரம் இல்லைப்பா, நம்ம தகுதியே இவ்வளவுதான். பேசு, நல்லா பேசு. இது யாரு? உன் ஃப்ரெண்டா? ரெட்டுப்பா. உனக்கு ரெட்டு, அவனுக்கு உன்னை பற்றியெல்லாம் தெரியாது. அவனுக்கு மனசுக்குள்ளே கவாஸ்கருக்கு பிறந்தவன் நினைப்பு. வஞ்சிட்டே இருக்கான். ஏன்னா ஏழையை பத்து போட்டான். வஞ்சா வஞ்சிட்டு போகிறான். எப்படி இருந்தாலும் கடைசியில் அவன் தான் என்ன கொல்லி வைக்கணும். அம்மா அம்மா. என்னப்பா? பாமா சீக்கிரம், ரெட்டு வந்துருக்குல்ல. இதுதான் போனா நான் கிரிக்கிட்டு. அவன் பிறந்து 10வது மாதம் இது பிறந்துருச்சு. காயத்ரின்னு பேர் வச்சேன். இது இருக்கிற லட்சணத்துக்கு அஷ்டலட்சுமின்னு வச்சிருக்கணும். ரெட்டே, என்ன அப்படி பாக்குறேன்? சத்தியமா எம்பொண்ணு தான் பாது. பயங்கரமான படிப்பு இல்ல? சார் யார் தெரியுமா? ரெட்டு, படிக்காத வக்கீல், போஸ்டிங் போடாத போலீஸ். இதெல்லாம் போய் ஆட சும்மா இருப்பா. எங்க சர்க்கிளுக்குள்ள நாங்க அப்படித்தான் பேசிக்குவோம். எங்க வீட்டுல எப்பவும் இப்படிதான் பேச்சு சத்தம் கேட்கும். பக்கத்துல தான் பெருமாள் கோவில். சுப்பிரபாதம் கூட கேட்க முடியறதில்ல. பேசாம ஊனமா பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. இதெல்லாம் பார்க்காம குருடாவோ, கேட்காம செவிடாவோ. என்னமானே குருடு செவிடுன்னு பேசிட்டு உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரலாமா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நாராயணுக்கு பொண்ணே பிறகுல, அவ கோயிலிருந்து ஒரு தங்க சிலை திருடிட்டு வந்து வச்சிருக்கான்னு பேசுறாங்க. நீ போய் இப்படி பேசிட்டு என்னடா நாராயணா, சுண்டல் விற்கிறத விட்டு இப்ப தங்க சிலை விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், வாடகை பாக்கி என்னடா ஆச்சு? என்ன கும்பிட்டே கொடுத்து 15 நாள் தானே ஆச்சு. ஏய், எத்தனை தடவை உனக்கு சொல்றது? என் கணக்குப்படி மாசத்துக்கு 15 நாள் தான். மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா தங்க சிலமை 2 பொண்ணுங்களை வச்சிருக்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாராயணா நாராயணா, என்னம்மா இவ்வளவு பேனே? நாராயண சார். நாராயண சாரா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க?
கும்பிடி சார் 2 நாள்ல சார் வாடகை கொடுத்துறேன் சார். காசு இப்ப யார் கேட்டான்? எனக்கு மாசமே இப்ப 60 நாளா தெரியுது. ஆமா நாராயணா, ஜாதகம் பார்த்தேன். இங்க பண்ண தப்புக்கு மேல போனா எண்ணெயில போட்டு பொரிப்பாங்களாம், வறுப்பாங்களாம், இல்லைன்னா அவிச்சிருவாங்களாம். இந்த உருவத்துக்கு இதெல்லாம் தேவையா? அதான் விட்டுட்டேன். அட ஏன் இதெல்லாம் போட்டு கிளறிக்கிட்டு, எங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். கும்பிடு யோ அட நெல்லியா, அட விஷயத்தை சொல்லிட்டு போயா. என்னையா நீ விஷயம் தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு வாடகையே வேணான்ட்டான், ஃப்ரீயாமா? ஏ சொல்லுங்க. நீங்க நினைக்கிறப்பல இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறது எதுக்காக சார்? ஸ்கூலுக்குள்ள 4 ஸ்விம்மிங் பூல் கட்டணும், ஸ்கூலுக்கு பசங்க வரதுக்கு ஏசி பஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா எப்படி சார்? யாரு? நானா? புரிஞ்சுக்காம கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்கார மாவனும் மூட்டை தூக்குற மாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். 5 10 வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 50,000 1 லட்சம்னு போனா சொந்த தொழில அடகு வச்சுட்டு நடு ரோட்ல போயிடுவாங்கன்னு சொல்ல வந்த பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். பச்சரிசியில் ஆணு எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு? அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டீங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்துல ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசால தான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினைப்பு ரெட்டுங்கிற நினைப்பு, ஆர் ஃபார் ரெவல்யூஷன், இ ஃபார் எஜுகேஷன், டி ஃபார் டெவலப்மெண்ட்டுங்கிற நினைப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினைப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக ஊசி அந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. தமிழ்நாடு கல்வியில பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினைப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினைப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணுங்கிறது வள்ளுவனோட நினைப்பு. ஆனா படிக்க வரவங்கெல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறது உங்களோட நினைப்பு. காகிதம் செய்ய கூழ் வேணும்னா என் ரத்தத்தையே கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. புத்தகம் செய்ய நூல் வேணும்னா என் அரும்பியை கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. இந்த நினைப்பு தாண்டா இந்த ரெட்டோட பொழப்பே. அப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிக்க சொல்றேன். அப்படி செய்யாட்டி ரெட்டே இவனுகிட்ட சேனல் 2ல பேசு, சீட்டு கேளு. இல்லாட்டி இவன் பாடி சிஸ்டத்துல ஒரு பீஸ கேளு. ஜெயில் செங்கல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ பேசுறத பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்து செங்கல்லாம் எடுத்து உன சமாதி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? நாலு வார்த்தை சொல்லி கொடுக்குறவன் காலை கழுவி விடணும்னு நினைக்கிற என்ன பார்த்தா சொல்ற? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்கிறனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு நீ யாரு? 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். ரெட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பான். இது பார், இது சுத்துற டைம் தான். உங்களுக்கு முடிவு எடுக்கிற டைம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். என்னப்பா இது? எவனை கேட்டாலும் ரெட்டு ரெட்டுங்கிறான். மிரட்டி வச்சிருக்கியா? நான் மிரட்டல. ஓ மிரட்டலுக்கு பயப்பட வேண்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். 4 விஷயத்த அதட்டி செய்ய சொன்னேன். பணம் கொடுத்தாங்க, என்னன்னு கேட்டேன், அன்பளிப்புனாங்க. இப்ப அதுக்கு பேரு மாமூலுங்கிறாங்க. வார்த்தை தான் வேற. துட்டு ஒண்ணுதானே? துட்டு ஒண்ணுதான். அன்பா உனக்கு கொடுத்தே பழக்கமா இருந்தா நான் சரின்னு சொல்லியிருப்பேன். உனக்கு கொடுத்த காசுலாம் நீ அதட்டி வாங்கிருக்கேன்னு தெரியும் போது தான் நான் வேணாங்கிறேன். வேணும் அன்போ அதட்டியோ துட்டு தான் எனக்கு வேணும். நான் பழைய சீனியாவே இருக்கணும். நீ சின்ன பையன், நீ வேறு விடுறதுக்கு முன்னாடி நான் விழுந்து விட்டு வேணா.
தெரியுமா? நீ வேறோ விழுதோ ஏது வேணாலும் இருந்துட்டு போ. சீக்கிரம் மண்ணுக்குள்ள போயிடாதுன்னு தான் சொல்ல வரேன். நல்லா பேசுற ரெட்டு. நீ நல்லா தான் பேசுற. சின்ன வயசுல டவுன் ஹால் ரோட்ல டீ குடிக்கிறியா சார், டீ குடிக்கிறியா சார் நீ கேட்டது அப்போ நான் பார்த்தது ஞாபகம் இருக்கா? அதே டவுன் ஹால் ரோட்ல அப்போவே 5 கொடு 10 கொடுன்னு மாமூல் கேட்டு நீ அலைஞ்சது நான் பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். எனக்கு பணம் தான் வேணும். அது மறைக்க நீ யாரு? நீ யாரு? உன்னால பாதிக்கப்பட்டவங்கல்ல என்ன நம்பினவனும் இருக்கான். நம்பினா எதையும் செய்வியா? உயிரையே கொடுப்பேன். ரெண்டு பணக்காரன் எவனை நம்பாத. அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றான், நாளைக்கு உனக்கும். ஒன்னா சேர்ந்துக்கோ, வர வருமானத்தை பிரிச்சுக்கோ. என்ன சொல்ற? ஒத்து வராது சீனி. வேற வேற குரூப் ரத்தம் ஒன்று சேர்ந்தா உசுறு போயிடும். உன் உசுரும் ஏன் உசுரும். ரெண்டு வளர புள்ள பாத்துரு. வயசானாலும் பக்குவமா இரு. வேணாம், என்கிட்ட வேணாம். அது என்னாச்சு? தண்ணியெல்லாம் அடிக்கிற? ரெட்டு, உன்னை யாராவது தப்பாக பேசினானு ஏன் பட்டை கிளப்பிடுவேன். ஆள் அடிக்க முடியாத ரேஞ்சுக்கு இருந்தானு ஏன் தூரத்துலேருந்து கல் எடுத்து வச்சுட்டு ஓடிடுவேன். வாழ்க்கையில் முதல் தடவையை அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரு? என் பொண்ணுக்கு ஆயுது தான். சத்தம் போட்டியா? சத்தமெல்லாம் போடல. நீ ஏதோ ஆஸ்பத்திரி உடச்சிட்டியாமே. எந்த ஆஸ்பத்திரி? கிழிஞ்சது போ. நீ டெய்லி எவனாவது அடிக்கிறனால எவனை அடிக்கிறோம் எந்த அட்ரஸில் அடிக்கிறத மறந்து போகிற. ஆஸ்பத்திரிப்பா நர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? அதுவா? தப்பு பண்ணா போட்ட ஒரு போடு. அது தப்பா? தப்பா ரேட்டா நான் கேட்டேண்ணா. தாராளமாக போடு. இப்போது நார்மல் டெலிவரி சேர்த்துறானுங்க. கடைசியில் வயிற்று வலி வந்தோன்னு சிசிரியன்னு சொல்லி காசை வாங்கிறானுங்க. அந்த மாதிரி 15 ஆஸ்பத்திரி இருக்குது. நாளைக்கே ஆரம்பிப்போம். நாளைக்கு அமாவாசை ஆரம்பிச்சுன்னா பௌர்ணமி வரைக்கும் வேலை இருக்குது. அதை பற்றி இல்லைப்பா. நீ நல்லவனா கெட்டவனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதை நினச்சா தான் எனக்கு வயிற்றுல இருக்குது. புரியும். தேங்காய் எவ்வளோ? 50 ரூபாமா. 50 ரூபாயா? அரபு நாட்டுல இருந்து வந்த சரக்கு 5 பைசா கூட குறையாது. எங்க இருந்து வந்துட்டு போதுமா? நீ 5 காசு கூட கொடுக்க வேணாம். அம்படி அள்ளி போமா. 5 காசு கூட வேணாமா? ஒன்னும் புரியல ரெட்டு. வாங்கிக்குங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். வாங்கியாச்சு. என்ன எங்க ஏரியா கோவிலுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் உங்க ஏரியாவுக்கு வரல, கோயிலுக்கு வந்தேன். இப்படி பட்டு பட்டுன்னு பேசினா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, சோடா, கலர்? வேணாம், பிடிக்காது. இதுல எதுவும் பிடிக்கலையா? இல்ல சொல்றவங்கள பிடிக்கலையா? ஆதிக்கு காதலை சரியாக சொல்ல தெரியாது. பிடித்திருக்கா என்று சொன்னதிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டாள். அவளுக்கு அது புரியவில்லை எனில் புரிய வைக்கும் வரை அவளை தொடர்ந்து கொண்டே இருப்பாள். ஒரு வழியா ஆதி பூர்ணிமா கிட்ட காதல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டிருக்காரு. படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்காதா? ரோஜாவை நீட்டி ஐ லவ் யூன்னு செங்கிஸ்கான் டைப்ல ஒரு போடு போட்டாதான் இந்த பொண்ணுங்க காதல்னு ஒத்துப்பாங்க. பொறுப்பா, அடுத்த மீட்டிங்ல எங்க ஆதி பூர்ணிமாவை நிச்சயமா கரெக்ட் பண்ணிடுவார். பேப்பர் 2க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நோட் பண்ணி. பிரசாதம் எடுத்துங்க. பிரசாதமா? எதுக்கு? இது திருப்பரங்குன்றம் பிரசாதம். மேக்ஸ்ல சென்டம் வாங்கிடலாம். ஹிந்தில கொஞ்சம் சேர்த்து எழுதுனா சூப்பர் ஹிட் ஆயிடலாம். எல்லாம் பகவான் செயல். ஹே காயத்ரி, இன்னைக்கு எல்லாமே புதுசா நடந்துட்டு இருக்கு. நில்லுங்க, நடக்க முடியல, மூச்சு வாங்குறது. என்னாச்சு? சித்தி புத்தி விநாயகர் பால் குடிக்கிற பழக்கம் இல்ல. தமிழ் ஆங்கிலம் எழுதினா 100க்கு 100 தான். தீர்காயுஷ்மான் பவா. என்னடி இது எல்லாம் பிரசாதம் கொடுத்து? இப்ப புரிஞ்சிடுச்சுடி. என்ன புரிஞ்சிடுச்சு? நீ நல்லா படிக்கணும்னு ரெட் ஆசைப்படுறார் போல இருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானா? உங்களோட பேசணும். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு கோயில்ல உங்ககிட்ட சரியா பேசாம போயிட்டேன்ல. என் மேல உங்களுக்கு கோவம்? பின்ன எல்லாரும் நீங்க ரவுடித்தனம் பண்றீங்கன்னு சொன்னா கோவம் தானே வரும். பேப்பர் திறந்தா போதும், ரவுடி சுட்டுக்கொலை, ஜெயிலில் அடைப்பு, இப்படிதான் மேட்டர் வருது.
எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னங்க பண்றது? நீங்க நல்லவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். ரெட்டு அங்கே உட்காந்துருக்கான் பாரு ராதாகிருஷ்ணன். ஈவினிங்லேருந்து ஒரே குடி, எந்திரிச்சு போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்கான். ஏய் ரெட்டு வா ரெட்டு. எத்தனை நாள்ல அந்த பழக்கம்? இப்போதான் 2 நாளா. யாரையாவது லவ் பண்றியா? கரெக்டாக சொன்ன ரெட்டு. பேட்டு பாலு ஸ்டெம்பு எல்லாத்தையும் லவ் பண்ணுறான். அந்த கன்றாபி தான் வேணும்னா 1க்கு 4 வாங்க வேண்டியதானே? எது குடிச்சு தொலையற? ஃபியூச்சரே அவுட் ரெட்டு. அதுதான் ரெட்டு குடிக்கிறேன். ரஞ்சி டிராஃபி மேட்ச்சில் நான் இல்லையா ரெட்டு. இன்னும் 2 நாளில் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே வயசு 30 ஆயிடுச்சு. இதுலேயும் ஆட முடியலன்னா என் லைஃபே அவுட் ரெட்டு. ரெட்டு வர 15ஆம் தேதி என் வீட்டுக்கு வந்து ரெட்டு நான் செத்து கிடப்பேன் ரெட்டு. எனக்கு பேட்டு ஸ்டெம்பு எல்லாத்தையும் வச்சு நெரிச்சிடு ரெட்டு. உனக்கு செலவு இருக்கும், நிறைய செலவு இருக்கும் ரெட்டு. நான் செத்துறேன் ரெட்டு. ரெட்டு அண்ணே போனை கொடுங்க. நம்பர் என்ன? ஆரிச்சான் 52 65 74. சும்மாரா வெண்ண. ஹலோ, உன் பேர் ஆறுசாமியா? ஏன்டா அந்த பேரை வச்சாங்க? வீட்டில் 6ஆவதா பிறந்த, அதான் ஆறுசாமின்னு பேர் வச்சாங்க. எப்படி என்ன உங்க ஒப்படி? 9ஆவதா பிறந்திருந்தா போன் பண்ணேங்க குரோர் பதியில் கூட இப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏலே எப்பறம் அந்த நாத்தத்தில் தூங்குற? சமையல் கட்டில் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு பாடு. கேஸ் லீக் ஆகுதுடி. உடம்புக்கு நல்லதானே, பேசாம பாடுங்க. ஐயோ நான் அந்த கேஸ சொல்லலடி, சமையல் கேஸ் லீக் ஆகுதா? என்ன சொல்றீங்க? உன் பையன் கேட்குற வாக்மேனை ஆஃப் பண்ணாம படு. சிலிண்டர் ஆஃப் பண்ணாம இருந்தா வெடிக்கும், வாக்மேன் ஆஃப் பண்ணா வெடிக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டா? அங்க பாத்தியா உன் பையன் அம்மன் கூட தர மாதிரி இந்த குத்து குத்துறான். அடியே அவன் வாக்மேன் ஆஃப் பண்ண கூடாது. விடிய வரைக்கும் அவனை ரன்னிங் கண்டிஷன்லயே வைடி, இல்லன்னா பர்மனண்டா ஸ்லீப்பிங் கண்டிஷனுக்கு போயிடுவான். பேரு ராதாகிருஷ்ணன். அவனை கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்கிறார். என்னடா அது? அது கஞ்சி கோப்பை. ரஞ்சி கோப்பை. ரஞ்சி கோப்பையில் ஆட வைக்கிற நடக்கல. நடக்கணும். இல்லாட்டி ஆறுசாமி அரைச்சாமி ஆயிருவான். வேணா இப்போ ராதாகிருஷ்ணா, ஐயா உன்னை பார்க்கணுமா? அப்பா ரஞ்சி டிராஃபில 11 பிளேயர்ஸ்ல ஒருத்தர ஒன்னு சேர்த்தாச்சு. ஐயோ சார், நிஜமாவா சார்? ஆனா எனக்கு பதிலா சன்னி பவுல சேர்த்துருக்கதா சொன்னாங்களே சார். அவன் கடக்குறான் பன்னி பவுல். நான் கேப்டன் ஏத்துக்கு 12 மேனா போட்டேன். நானும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். தயவு செய்து இதுல ஒரு கையெழுத்து போடுறேன். இந்தா போடு. ராதாகிருஷ்ணா, நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. குழம்பு கொதிக்கிறது கூட நான் கண்ணால பார்க்க மாட்டேன். சார் 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 நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஆமா, என்ன சமையல்? தக்காளி கூட்டு, பீன்ஸ் பொரியல். பீன்ஸ், தக்காளி கூட்டு, வேற சாம்பார். சாம்பார், முள்ளங்கி போட்டிருக்கேன், துவையல் இருக்கு. அதெல்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? இந்த மீனை பொரிச்சு கூட. அங்க அங்க பெரிய பெரிய மீன் மீன் பெரிய மீனா? அத பொரிச்சு கொடுக்கணுமா? பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? அடிச்சு பல்லெல்லாம் பேச்சிடுவேன். ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? பத்த வச்சது நீங்க. I never say that.
லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ஸ்டெப் எடுத்தா தப்பா? எடுக்கிற ஸ்டெப் ஏழைங்களை பாதிக்காம இருக்கணும். ரோட்டு ஓரத்தில் ஹோட்டல் வைக்கிறது, பூ விற்கிறேன் புடலங்காய் விற்கிறேன் நடுத்தூரில் கடையை விரிச்சா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தானே? ரோட்டோரமாக ஹோட்டல் போட்டவனும் பூ புடலங்காய் விற்கிறவனும் சேர்த்து தான் பொதுமக்கள். 100 கோடி பேர் போராடி தான் வாழணும். அதுக்கு என்ன பண்ணுறது? பொழப்ப நாசம் பண்ணக்கூடாது, பொய் கேஸும் போடக்கூடாது. எந்த இடத்துல கடை வைக்கணும், எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. நீங்கள் வரைஞ்சி முறையாக கொடுக்குற இடத்துல ₹1,00,000 அட்வான்ஸ் தரணும், 1000 கணக்காக வாடகை கொடுக்கணும். அப்போ நடு ரோட்டில் வந்து நியூசன்ஸ் பண்ணுவாங்களா? முடியலன்னா ஒதுங்கி தான் இருக்கணும். ஏன்? அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாமே. பேங்க்ல ஜாமீன் கழுத்து போட்டு காசு வாங்கி கொடுங்க, பொழப்ப நடத்துவாங்க. கண்டவங்களுக்கெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு எங்களால் முடியாது, அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. அப்போ அவங்க தலையெழுத்தை நீங்கள் நிர்ணயிக்காதீங்க. உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து இல்லை, இது கமிஷனர் ஆஃபீஸ். அதனால தான் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நீ ஏன் பேச மாட்ட? மூட்டை தூக்குறவன் ரிக்ஷாக்காரெல்லாம் உன் பின்னாடி இருக்காங்கிற தைரியத்தை தானே பேசுற? ஆமாம், என் பின்னால் நிற்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுகிறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாமல் கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்தில் சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன் ஆனால் பண்புள்ளவன். தெரிஞ்சுக்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நடக்கிற கலவரத்துக்கு உங்கள் ஆளுங்க தான் காரணம்னு என்னால் எந்த ஆக்ஷன் வேணும்னா எடுக்க முடியும். ஆக்ஷன் 307 கொலை முயற்சி 3 வருஷம், 363 ஆள் கடத்தல் 7 வருஷம், 376 கற்பழிப்பு 10 வருஷம். இப்படி ஏதாவது ஒரு கேஸை போட்டு நீங்களா பேப்பர் ரெடி பண்ணுவீங்க. அது நீங்கள் செஞ்சாலும் சரி, அடுத்தவன் பேச்சை கேட்டு செஞ்சாலும் சரி, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ வாங்குற சம்பளம், உப்பு விற்கிறவனோட வேர்வை, மூட்டை தூக்குறவனோட முனங்கள், உழைக்கிறவனோட ரத்தம். நியாயமாக நடந்துக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கேஸை போட்டு பேப்பரை வேஸ்ட் பண்ணுறதுல ஸ்ட்ரைட்டாகவே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறது தான். என்ன மிரட்டுறீங்களா? காந்தி பயந்திருந்தா சுதந்திரம் வந்திருக்காது. வாஞ்சிநாதன் பயந்திருந்தா ஆஷ்துரைக்கு அழிவு வந்திருக்காது. பயப்படுறவன் நான் இல்லை கமிஷனர் சார், பயப்படுறவன் கிட்ட போய் சொல்லு. கமிஷனர் சார், நாங்கெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு தான், ஆனால் மலை மேலே இருக்கிற விளக்கு. அணைக்கணும்னு நினச்சி தொட்ட காத்து கூட எரிஞ்சிடும். கமிஷனர் சார், எங்க உரிமைக்காக நாங்க உயிரை கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? இதே இடத்துல நக்கலா பேசினல நீ? சொத்தி சொல்ல எனக்கு. டேய் சீனு, என்ன நீ அடிச்சிட்டலடா. இதே சட்டையோட இருப்பேன். என்னைக்கு ரெட்டு வந்து உன்னை பதில் கடிக்கிறானோ அன்னைக்கு தான் புது சட்டை போடுவேன். பாத்துக்க நீ. ரெட்டு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். குடிச்சியா? குடிச்சிட்டேன். அண்ணே, ரெட்டுடா. எப்போ வந்த நீ? என்னடா நல்லா இருக்கியா? புது சட்டை வாங்கி தரியா? ஏன் இப்படி? வைராக்கியப்பா, 9 மாசம் நீ இல்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டம். கால் எப்படி இருக்கு? கால் கிடக்குது, உசுறு இருக்குல்ல. நீ வந்துட்டு இல்ல, அது போதும். இந்த எவ்வளவு நாளாச்சு? சாப்பிடு ரெட்டு. நீ வா சாப்பிடு. நம்ம ஆளுங்களை எல்லாம் சுட்டானுங்க, வாங்கிக்கிட்டோம், பரவாயில்ல. ஆனா அவனுங்க சுடுபட்டது இல்ல. நாளை காலையில மதுரை ஊருக்குள்ள எவனும் குடிக்கிறதுக்கு சோடா வாங்க கூடாது, அடிக்கிறதுக்கு தான். ஆப்கான்ல அமெரிக்காக்காரன் போட்டது குண்டு இல்ல, நாளைக்கு நாம போட போறோமே அதுதான் குண்டு. இங்க பாரு, இவனுங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவானுங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த நல்லவன் கெட்டவன் போனவன் வந்தவன் எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தீல. ஆனா இவனை கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தான். இங்க இருக்கிற எவனாவது உன்னை ஜெயிலில் வந்து பார்த்தானா? பார்க்க மாட்டானுங்க. ஏன்? பயம்.
இவனுங்களெல்லாம் நம்பாத ரெட்டு. நான் சொல்கிறது கேளு போதும். அடுத்தவனுக்காக அடிபட்டது உதப்பட்டது எல்லாம் போதும் ரெட்டு. இந்த பாரு, நீ கஷ்டப்பட்டு சம்பாரி, சாப்பிடு, சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. டே வாடகைங்க. அறுக்க மாட்டாதவங்க கையில் 1000 கருக்கர் வாழ்பாங்க. அடிக்கவே தெரியாது, உனக்கு எதுக்கு டேப்பு? ரெட்டு இந்த ரெட்டு அடி ரெட்டு அடி ரெட்டு. நீ சந்தோஷமா அடிச்சு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்டு அடி ரெட்டு. எடுத்துக்கங்க. டே வைட கீழே. நீ டீ குடிச்சல? வந்த விஷயத்தை பேசி போகணும். 10 மாசம் எங்க போனாங்களாம்? ஆமா, 15 வருஷமா பார் கவுன்சில் இவரை எதிர்த்தப்போ நான் தான் வாதாடினேன். நான் வாதாடினா என்ன கொலை பண்ணிடுவேன்னு அந்த யாரு அந்த சீனி மிரட்டினா. அப்ப நான் பயப்பட்டேனா? அப்ப கூட நான் வாதாடல. ராமேஸ்வரத்துல ஏதோ மீனவர் பிரச்சனை, அதுக்காக சிலோன் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கு. நாம போராத காலம், அதுக்காக என் மேல இவ்ளோ கோவமா? அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க, நீங்க விடுங்க. இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அடித்தடியெல்லாம் விட்டுரு. நீ ஏன் ரொம்ப குனிற? கூட்டிடா. இந்தாங்க. அம்மா, இந்த சுண்டல் நாராயண ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாங்களா? வேண்டவே வேண்டாம். சாராய கடை ஏலம் விடுறாங்க, அது எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நீ கமிஷன் வாங்குற. ஐயா, அதெல்லாம் நீ ஏழை பிள்ளைங்களுக்கு தான் பயன்படுத்துற. ஆனா அது சட்டத்துக்கு தெரியாதே. அம்மா, நான் பேசுறேன்னு சொன்ன 2 வார்த்தை அப்படியே பேலன்ஸ் இருக்கு. டிஆர்க்குள்ள பேசிட்டுங்களா? சரி சொல்லுங்க. இல்லைங்கம்மா, இப்போ சர்க்கார் வந்து சாராய கடையை ஏலம் விடுது. அதில் வர லாபத்தை வச்சு தான் ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு போடுது. எக்கு போடலாமா வெஜிடபிளோட நிறுத்திக்கலாமான்னு ஏகப்பட்ட தகராறு வேறு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சர்க்கார் பண்ணுறது சரின்னா ரெட்டு பண்ணுறது சரி, சர்க்கார் பண்ணுறது தப்புன்னா ரெட்டு பண்ணுறது தப்பு. எப்படி நம்ம பாயிண்ட்டு? அம்மா, இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பார்க் கவுன்சிலில் போய் பேசுங்க, உங்கள் ரேஞ்ச் எங்கேயோ எகிரிடு. நாராயணா. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? உங்களை இல்லைங்க. ஓ, அவரையா? நீங்கள் வராதவனை தான் வம்பு பண்ணி கூடுவீங்க. அப்போ நான் வரேங்க. ரெட், நீ யாரையோ லவ் பண்றியா? நாராயணா. இல்லை, நான் இங்கிருந்து நான் அவ்வளோ டீசெண்டாக இருக்காது. அதுக்கு இல்லடா, குடிச்ச கப்பை வச்சுட்டு போ. என்ன லவ் பண்றியா? அந்த அதிர்ஷ்டக்காரி யாரு? சொல்றேன். சீக்கிரமா சொல்லுப்பா, உன் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும். இத பாரு, எல்லாரையும் சிரிக்க சொல்லல, முதல்ல நீ கொஞ்சம் சிரி. சிரிய. வரேன்.